கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டுமாக உங்களை இந்த வீடியோ மூலமாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய தினத்திலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இதிலே நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இதை குறித்து நாம் தியானிக்கலாம். நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். வெளிச்சத்திற்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, நாம் ஒளியின் பிள்ளைகளாக, பிரகாசத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசுவே மெய்யான ஒளி என்பதை நாம் வாசிக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்கிறோம். இயேசு மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்களையும் அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். நாம் தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், அல்லது பாவ பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டவர்களாக இருந்து வந்திருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வந்திருந்தாலும் நம்மை பிரகாசிப்பிக்க தேவனால் கூடும். நம்முடைய பழைய பாவங்கள் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும், நம்முடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு அது அசுத்தங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் மன்னித்து நாம் தேவனை விசுவாசிக்கும் போது அவரிடத்திலே நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரை நாம் நம்முடைய இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்று விசுவாசிக்கும் போது மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். நாமும் இயேசு ஒளியாக இருப்பதினால் நாமும் ஒளியாக இருக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவே நாம் பரலோகத்திற்கு போகக்கூடிய வழியாக இருக்கிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். நாம் பிதாவினிடத்தில் போக வேண்டும், பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவாகிய வழியை கண்டு கொள்ளும்படியாக இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் வெளிச்சமாக இருக்கும்படியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் பரலோகத்திற்கு செல்லும்போது தேவனே அங்கு ஒளியாக இருக்கிறார். அங்கு போய் நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த பொறுப்பு நமக்கு இல்லை. ஆனால் இந்த பூமியிலே அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடிய பொறுப்பு, கடமை நம்மேல் இருக்கிறது. ஏனெனில் வெளிச்சமாகிய மெய்யான ஒளியாகிய இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியால் ஒளியின் பிள்ளைகளாக நாமும் மற்றவர்களுக்கு ஒளியை காண்பிக்கிற பொறுப்பை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர். நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், நாம் இப்பொழுது எங்கு வந்திருக்கிறோம்? ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த ஒளியை குறித்த காரியங்களை நாம் இன்று பார்க்கிறோம். இந்த
செய்தியானது மிக நீண்ட செய்தியாக இருப்பதினால் நாம் இதை 4 பாகங்களாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினத்திலே நாம் இந்த ஒளியை குறித்த முதலாவது பாகத்தை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இங்கு நாம் வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஒளியில் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் இருளின் பாதையில் நாம் நடக்கக்கூடாது. அதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இதற்கு பின்பாகவும் அந்த அந்தகார கிரியைகள், இருளின் கிரியைகள் நம்மில் காணப்படக்கூடாது. அப்படிப்பட்ட கிரியைகள் இருந்தால் ஒளியில் இருக்கிற தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று தேவன் கேட்கிறார். எனவே நாம் ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறபடியினாலே இருளின் கிரியைகளை, அந்தகாரத்தின் கிரியைகளை நம்மை விட்டு நாம் புறம்பே தள்ளிவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசுவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன என்று வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள். இங்கு தேவனுடைய ஆவிகள் அக்கினி தீபங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆவியும் தீபமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அதை 19ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன என்று நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளேயாம். இங்கு கண்கள், ஆவிகள் இந்த 2ம் இணைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் வாசித்தோம், 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள். ஆவியை தீபம் ஒன்றாக நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் வாசிக்கிறோம், கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள் என்று. கண்களும் ஆவியும் வெளிச்சம், இந்த தீபம், பிரகாசம், இதையெல்லாம் ஒன்றாக ஒருமுகப்படுத்தப்பட்டு இங்கு கூறப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாகவே சகரியாவிலும் நாம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்கள். 7 கண்களை குறித்து நாம் சகரியாவிலும் நாம் வாசிக்கிறோம். இதை நாம் இந்த கண்கள் வெளிச்சம், தீபம் என்று நாம் பார்க்கும்போது இந்த கண்களை குறித்து இயேசு சொன்ன வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33 முதல் 36 வரை உள்ள வசனங்களிலே, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று. நாம் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், நாமும் ஒளியாக இருக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று. நம்முடைய கண் வெளிச்சமாயிருக்கும் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம், கண், அக்கினி தீபம், தேவனுடைய ஆவி, இதெல்லாம் ஒன்றாக நாம் பார்த்தோம்.
இங்கேயும் கண் வெளிச்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நாம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கேயும் அங்கே கண்கள் பார்வையுடையதாக பிரகாசமுடையதாக இருப்பதை குறித்து இயேசு இந்த சபைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக இந்த கண்களை குறித்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய பிரகாசமுள்ள மனக்கண்கள் எதற்காக நமக்கு தேவை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களிலே உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் எதற்காக தேவை என்று எழுதியிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கின்ற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நாம் இருக்கும்போது நாம் எதையெல்லாம் அறிந்து கொள்கிறோம்? பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானம் நமக்கு கிடைக்கிறது. அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நாம் அறிந்து கொள்கிறோம். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. இப்போ எவ்வளவு மேன்மையான மகத்துவமான காரியங்களை நாம் நம் பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்ளும் போது நாம் அறிந்து கொள்கிறோம் என்று பாருங்கள். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று வாசிக்கிறோம். அவருடைய மனைவியாகிய நமக்கு எப்படிப்பட்ட வஸ்திரம் ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம். நாம் தேவனுடைய வெளிச்சமாக இந்த உலகத்திலே நாம் வாழும்போது, நாம் பரலோகத்திற்கு போகும்போது நாம் நம்முடைய வஸ்திரமும் பிரகாசமான வெளிச்சமான வஸ்திரமாகவே நாம் தரித்து கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். வெளிப்படுத்தலை இன்னும் நாம் வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 23, 24 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று நாம் வாசிக்கிறோம். சகரியா 2:5 நாம் வாசிக்கிறோம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரே அக்கினி மதிலாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 22:5 பார்க்கிறோம், அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். நாம் பரலோகத்திற்கு செல்லும்போது தேவனே நம் மீது பிரகாசிப்பார், வெளிச்சத்திற்கு வேறு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்னுமாக நாம் வெளிச்சமாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வெளிச்சம் மங்கி எரிகிற திரியாக இருந்தால் என்னவாகும்? அதை பற்றி கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 12:20 வசனத்திலே, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஏசாயா 42:3 அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று நாம் இந்த 2 வசனங்களை வாசிக்கிறோம். நாம் அனைவரும், நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். இத்தனை வசனங்களை நாம் வாசித்தோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒளியாயிருக்கிறோம். அந்தகார இருளின் என்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வாசித்தோம். யோவானிலே நாம் வாசித்தோம், நாம் ஒளியில் இருந்தால் இருளின் கிரிகள் நம்மிடத்தில் எதுவுமே இருக்க முடியாது என்று. இருளின் கிரிகள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. இதை நாம் யோவான் சுவிசேஷத்திலே வாசித்தோம். இவ்விதமாக நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருப்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம்
இன்னும் ஆணித்தரமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக நம்முடைய கிரியைகள் ஒளியின் கிரியைகளாக இருக்க வேண்டும். நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒருவேளை இந்த திரியானது மங்கி எரிகிறதாக இருந்தாலும் தேவன் அதை அணைக்காதவராக, அதை பாதுகாத்து அதை திரும்பவுமாக அனல் மூட்டி எழுப்பி அதை இன்னும் பிரகாசமாக எரிய செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வெளிச்சம் மங்கிவிட்டதென்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய திரி மங்கி எரிகிற திரியாக இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? அதில் உள்ள அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ஒரு பிரகாசமான ஒளியை கொடுக்கிற விளக்காக வெளிச்சமாக மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே பரலோகம் முழுவதற்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற அவ்வளவு பெரிய மெய்யான ஒளியாக இருக்கிறார். அந்த மெய்யான ஒளியாகிய தேவன் உங்களுடைய மங்கி எரிகிற அனுபவத்தை எல்லாம் மாற்றி உங்களை பிரகாசமாக வெளிச்சம் கொடுக்க செய்கிறவராக, அவர் போதுமானவராக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரகாசமான மனக்கண்களை நாம் பெறும்போது நாம் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் எபேசியரிலே வாசித்தோம். அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் விசுவாசத்திலே அறிக்கை செய்து தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனை அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள். அந்த எபேசியர் அந்த வசனங்களை நீங்கள் திரும்பமாக வாசித்து, நான் திரும்பமாக அந்த வசனத்தை சொல்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை, 17, 18, 19 அந்த 3 வசனங்களையும் வாசித்து பிரகாசமான மனக்கண்களினாலே எதை அறிந்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் திரும்பமாக வாசித்து அறிக்கை செய்து அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை பிரகாசிக்கிற விளக்காக, உலகத்துக்கு வெளிச்சமாக பிரகாசிக்க செய்ய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் இன்னும் தொடர்ந்து இதிலே இந்த வசனம் மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் வாசித்த வசனத்திலிருந்து 4 பாகங்களாக நாம் இன்னும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நாம் 2ஆம் பாகத்தில் நாம் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.